Hey, y'all, come look at this. கூடிய ஒருவனை செய்யவள், அதாவது லட்சுமி இந்த தெய்வத்தை தானே காட்டுவாங்க. காட்டிடும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த தவ்வை வந்து சுத்தத்திற்கான தெய்வம். உன் மனசுல இருக்கக்கூடிய அழுக்கார முதல்ல நீங்குன்னு சொல்லி லட்சுமி வந்து தவ்வையே கை காட்டுவார்கள்னு பொருள். அந்த ஆள் என்ன சொன்ன? அந்த தவ்வை வந்து எதற்கான தெய்வம் தெரியுமா? செல்வத்திற்கான தெய்வம். தமிழர்களுடைய செல்வத்திற்கான ஃபெர்டிலிட்டிக்கான தெய்வம். ஏன் என்ன சொன்ன? இந்த தவ்வை வந்து சுத்தத்திற்கான தெய்வம். இதுல உண்மை. சாலமன் கான் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வாலிங் இல்லைன்னா கண்ட்ரோல் என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது என்னைக்கு அந்த ஒரு டாபிக் பற்றி நாம் பேசும்போது இவங்க தப்பாக பேசிட்டாங்கன்னு நாம் சொல்கிறோமோ அந்த நேரத்தில் வாங்க நாம் இதை பற்றி பேசுவோம், நீங்கள் பேசுகிறது தப்புன்னு நான் நிரூபிக்கிறேன்னு யாராவது டிபேட்டுக்கு கூப்பிட்டா அந்த நேரத்தில் அதை பற்றி பேசாமல் அதை அப்படியே கண்டுக்காமல் இருந்துட்டு இவங்களுக்கு என்னைக்கு தோணுதோ, அதாவது அந்த டாபிக் எப்போ மக்கள் மத்தியில் அது பெருசா பேசப்பட்டு அணைஞ்சு போகுதோ அந்த நேரத்துல நாம டிபேட் வச்சுப்போம்னு சொல்றதுக்கு பேர் தான் இந்த கண்ட்ரோல் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டோன் வாலிங்னு சொல்லுவாங்க. இத பாரி தெளிவா பண்றாரு. ஆனா அவருக்கு இது தெரியாமலேயே பண்றாரு. ஏன்னா அவருக்கு இது வேலையாவே இருக்கு. அந்த காரணத்தால இந்த வேலையை பண்ணியிருக்காரு. மீம்ஸ் ஆட் பண்ணி போடுறாங்க, மீம்ஸ் எல்லாம் இல்லாம இவங்களால பேசவே முடியாது அப்படின்னு இவர் வந்து அதை குறிப்பா அதை டார்கெட் பண்ணி பேசுறாரு. ஆனா இங்க அது இல்லாம அதுக்கு நடுவில் சொன்ன கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு இங்கே யாருமே முன் வர்றது கிடையாது. அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்கன்னா, சாலமன் கான் சொல்றது உண்மை, அவரை தவிர இங்க வேற யாரும் எதையும் சொல்லிட முடியாது. இது மாதிரி தான் இங்க தர்மதுரை ரசிகர்களும் சரி, இந்த மதன் கௌரி ரசிகர்களும் சரி, இவங்களுக்கு பிடிச்சவங்க எது சொன்னாலும் எந்தவித ஆராய்ச்சி அறிவும் இல்லாம அவங்க சொல்றது உண்மைன்னு அப்படியே நம்பிடுறாங்க. அதே மாதிரி வேலையைத்தான் சாலமன் கானுடைய ரசிகர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தேடி பாருங்கன்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டார். ஏன்னா அவர் சொல்றதுல முக்கால்வாசி பொய்ன்னு அவருக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் தான் பேசுறதுதான் உண்மைன்ற அந்த கர்வமும் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு பாலிடாக் சொல்லியிருப்பாரு. கரெக்ட் தான், நான் தான் உண்மை, நான் பேசுறது தான் உண்மை. இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல, இவனுங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாதுன்னு சார் அவருடைய வீடியோல சொல்லும் போதே இவருடைய அறிவு, இவருடைய தன்மை என்னன்னு அறிவு இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அறிவு இல்லாதவங்களுக்கு இவர் வந்து மிகப்பெரிய ஆளா தெரிவாரு. இங்க இவர் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த வீடியோ முழுக்க ஒப்பாரியா வச்சிருக்காரு. இங்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகன் பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். ஆனா அது சம்பந்தமே இல்லாம, அந்த டாபிக்கே சம்பந்தமே இல்லாம இங்க ஆரிய வருகை, தவ்வையை யாரு இந்த மாதிரி பண்ணாங்க தெரியுமா, தவ்வை எங்கடா, ராஜராஜன் கட்டின தவ்வை எங்கடா, தவ்வை இங்கடா, தவ்வை எங்கடான்னு இவ்வளவு அருமையா பேசினாரு. ஆனா இவர் வீட்லயே இந்த தவ்வைக்கான வழிபாடை பண்றாரான்னு கேட்டீங்கன்னா பண்ணவே மாட்டாரு. இங்க மட்டும் உருட்ட வேண்டியது. எப்படி இங்க திமுகல இருந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான வேலையை தான் சாரும் பண்ணிட்டு இருக்காரு. ஆரிய வருகை, ஆரிய உருட்டு, ஆரிய புரட்டுன்ட்டு ஆரியர்கள் உருவாக்கிய அதே கடவுள்களை வீட்டுல வச்சு இவர் கும்பிட்டு இருப்பாரு. ஆனா இவர் வந்து வெளியே வந்து தமிழர்கள் இந்துக்கள் இல்லை எப்படி இப்படி பேசி இங்க திமுக காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே வேலையை இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் தேசியம்ன்ற பேர்ல. இந்த பாரிசாலனுடைய ரசிகர்கள், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர், அதாவது ஒருத்தன் பேசின வீடியோவில் இருக்கிறது தவறுன்னு அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து நாம இதெல்லாம் தவறுன்னு எடுத்து காட்டினா நாம வந்து உண்மை பேசுறோமா இல்லையான்னு நீங்க நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கான். எவன் உண்மை பேசுறதுன்னு தெரியலன்னு இந்த அறிவாளிகள் பேசிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிபேட் ஒண்ணு வச்சு அதுல பேசினா மட்டும்தான் யார் உண்மையா பேசுறது யார் பொய்யா பேசுறதுன்னு இவங்களால புரிஞ்சுக்க முடியும்னா இவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இங்க அவர் பேசின வீடியோ 1 இல்ல 2 இல்ல மக்களே, கிட்டத்தட்ட 10 வீடியோ கிட்ட நான் டீபங்க் பண்ணியிருக்கேன். அதுல அத்தனையுமே பொய், உருட்டு, புரட்டு. ஏன்னா இவர் வந்து கொஞ்சோண்டு உண்மையை வச்சுட்டு மீதி எல்லாமே, அதாவது 95% தெரிஞ்ச மாதிரி அடிச்சு விடுறதுல மன்னன். ஏன்னா இவருடைய குருநாதர் டிசிபி பாண்டியன். ஒரு காலத்துல டிசிபி பாண்டியனை ஆதரிச்சு அவர் எப்படி தெரியுமா, அவர் அப்படி தெரியுமா, அவர் வாங்காத பட்டமே கிடையாது, இந்தியாவிலேயே முதன்முறையாக அவர் தான் அப்படின்னு பேசின ஆளு, அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு அவரே கல்வி ஊத்தினால்தான் இந்த பாரி சாலமன் கான். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய கேரக்டர் என்னன்னா, இவரே ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவில் ஒரு மாதிரி பேசிட்டு அதுக்கடுத்து அதே டாபிக்கை பேசும்போது வேற மாதிரி பேசுற ஆள் தான் இவரு.
இதுல இவர் கூட எல்லாம் டிபேட் பண்றதுக்கு உண்மையாவே சொல்றேன் யாருக்குமே தகுதியே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். பாலிடாக்ஸ் பிரதர்லாம் உண்மையாவே தயவு செய்து இந்த டிபேட் பண்றன்ற வேலையை விட்டுருங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றத தைரியமா சொல்லிடுறாங்க. ஆனா இதே விஷயத்த தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, தமிழர்கள் இஸ்லாமியர்கள் இல்லைன்னு மட்டும் இவங்க சொல்லாததன் நோக்கம் என்னன்றத எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் தெளிவா. ஆனா இன்னி வரைக்குமே தமிழ் தேசியம் என்ற பெயரில் இருக்கவங்களுக்கு மட்டும் இதுல எந்தவித வித்தியாசமும் தெரியாம எல்லாருமே தமிழர்கள் தான் சொல்லிட்டு இந்துக்கள் மட்டும் கிடையாதுன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. இதுல தமிழ் தேசிய போர்வையில் மதம் மாறினவங்க எத்தனை பேர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாது. இது மாதிரியான அரசியல் நடக்குதுன்னு இந்த தினேஷ்குமாருக்கு நல்லா தெரியும். இங்க என்னையும் சரி, பாலிடாக்ஸும் சரி, இன்னும் நிறைய பேரும் சரி, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சங்கிகள், இவங்களுக்கு வந்து RSS அஜெண்டா, பாஜக, மோடி, அமித்ஷா இவங்களுக்கு ஆதரவாளர்கள் முத்திர குத்துவாங்க. பிரச்சனையே கிடையாது, முத்திர குத்தியாச்சு, நாங்க சங்கிகள் தான். இப்போ என்ன விஷயம்னா எங்களுக்கு எந்தவித அஜெண்டாவும் கிடையாது, நாங்க தெளிவா எங்களுடைய கருத்து இதுதான்னு சொல்லுவோம். ஏன்னா சங்கின்னு சொல்லிட்டீங்க. ஆனா இதே மாதிரி இந்த மன்னர் மன்னனாலேயோ இந்த சாலமன் கானாலேயோ எங்களுக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, அதே மாதிரி தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள்னு சொல்லி இவங்களால பொது மேடையிலோ இல்ல வீடியோலயோ பேச முடியுமான்னு மட்டும் கேளுங்க. இவங்களால பேசவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு மறைமுக அஜெண்டா இருக்கு. அதனாலதான் பாரி சாலமன் கான் இந்த லாஸ்ட் வீடியோல எமோஷனலா எந்தவித தர்க்க ரீதியான பதிலையும் தராம உளறி வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கவே சிரிப்பு தான் வந்துச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்க முடியாத ஒருத்தரால டிபேட் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. இவர் கிளியரா என்ன மாதிரி தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை ஏமாத்திட்டு இருக்காருன்னு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான வேலையை தெரிஞ்சுதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் முக்காவாசி பேர் இவர் சொல்றத தேடி பார்க்கவே மாட்டானுங்க, தேடுற அறிவும் சுத்தமா கிடையாது. அந்த அளவுக்கு இது மாதிரியான ஆட்களை வளர்த்து விட்டுருக்காரு. கெவின் சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரியான ஆட்களை இவர் வளர்த்து விட்டுருக்காருன்னு டிசிபி பாண்டியனும் இவரும் வளர்த்து விட்டுருக்காருன்னு அவர் சொன்னது 100% கரெக்ட் தான். ஏன்னா இவருடைய குருநாதரே அப்படிதான். முருகன் வந்து இன்ஜினை கண்டுபிடித்தாருன்னு பேசினவர் தான் அவரு. அப்படி இருக்கும்போது அந்த வழியில் வந்த இவர் வந்து எந்தவித ஆதாரமும் இல்லாம பேசுறதுல சந்தேகமே கிடையாது. இவர் அவருடைய சிஷ்யன்றதை நிரூபிக்கிறாரு. ஆனா தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸையும் அதே மாதிரி மக்குகளா வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய கேவலம். நாம தாராளமா டிபேட் பண்ணலாம் மக்களே, பிரச்சனையே கிடையாது. இங்க டிபேட் பண்றதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய வீடியோக்கள் எத்தனைல உருட்டி வச்சிருக்காருன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வீடியோ அவர் பேசின வீடியோவை டீபங்க் பண்ணியிருக்கேன். அந்த 10 வீடியோல ஏதாவது ஒரு வீடியோவாவது இல்ல நான் சொன்னது தவறு தான் இவரால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிரூபிக்க முடியாது. ஏன்னா இவர் பேசின வீடியோக்கள் அத்தனையுமே அட்டர் நான்சென்ஸ், ரொம்ப ரொம்ப நகைச்சுவையான விஷயத்தெல்லாம் பேசி வச்சிருக்காரு. ஆஸ்டெக்ஸ் பத்தி தெரியல, மாயன்ஸ் பத்தி தெரியல, அமெரிக்காவுடைய வரலாறே தெரியாம இவர் வந்து அமெரிக்கா வரலாறு பேசி வச்சிருக்காரு. இந்த எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா செம சிரிப்பா இருக்கும் அவர் பேசுனதெல்லாம். அதே மாதிரிதான் தான் பேசுறது தான் உண்மைன்ற மாதிரியே பேசி வச்சிருப்பாரு. இதுல இவர் பேசுறத வந்து எந்தவித இந்த மீம்ஸும் இதுவும் இல்லாம எந்தவித ஆதாரங்களும் இல்லாம தான் இவர் பேசிட்டு இருப்பாரு. அதனாலேயே இவர் பேசுறதுதான் சரி நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாரார் இருக்காங்க. அவங்க எப்படின்னா இவர் பேசுறாரு, இவருக்கு நிகரா உன்னால பேசிட முடியுமா, அப்படி பேசினா தான் நீ வந்து அவரை விட அறிவாளின்னு நான் நம்புவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இன்னொருத்தனை விட இன்னொருத்தன் அறிவாளி நிரூபிக்க ஒருத்தன் பேசணுன்ற அவசியமே கிடையாது. அவர் பேசின விஷயத்தை எடுத்து அவர் தவறு பண்ணியிருக்காருன்னு எடுத்து காட்டும் போதே அதுக்கான ஆதாரத்தை தூக்கி மூஞ்சில் அடிக்கும் போதே நீங்களே புரிஞ்சுக்கணும். அதுவே தெரியாத அளவுக்கு இங்க அவருடைய பேச்சால மாறிப்போன ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறதால அவர் கூட டிபேட் பண்ணாதான் நீங்க வந்து அறிவாளின்னு ஒத்து பண்ணு சுத்திட்டு இருக்கானுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பாலிடாக்ஸ் பிரதர் தயவு செய்து சாலமன் கான் கூட எல்லாம் டிபேட் பண்றது வேஸ்ட். ஏன்னா தன்னுடைய பேச்சை மாத்தி மாத்தி பேசுற ஒருத்தர்கிட்ட நாம பேசுறது நம்மளை அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு சமம். ஏன்னா நமக்கு அஜெண்டா கிடையாது. இப்ப தெளிவா சொன்ன மாதிரி நமக்கு அஜெண்டா கிடையவே கிடையாது. நாம இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நான் இந்துக்கள் யார் தவறு பண்ணாலும் நான் பேசுவேன், இஸ்லாமியர்கள் தவறு பண்ணாலும் பேசுவேன், கிறிஸ்தவர்கள் தவறு பண்ணாலும் பேசுவேன். இங்க வந்து கிறிஸ்தவர்கள் தவறு பண்ணும்போது எல்லா மதத்திலையும் இப்படி இருக்காங்கன்னு பேச மாட்டேன், இஸ்லாமியர்கள் தவறு பண்ணும்போது எல்லா மதத்திலையும் இப்படி இருக்காங்கன்னு பேச மாட்டேன். ஆனா இந்த சாலமன் கான் எப்படி பேசுவார்னா இந்த டிசிஎஸ் விஷயத்திலேயே பாருங்க, அதுக்கும் வீடியோ போட்டிருப்பேன். இங்க அந்த பச்சை சங்கிகள் கொடூரமா வேலையை பண்ணிருக்கானுங்க, நீ என்ன பேசணும் அது சம்பந்தமா பேசணும். ஆனா அந்த வீடியோல கூட ஒரு 2 நிமிஷம் கூட கிடையாது, அந்த டாபிக்கை டச் பண்ணவே இல்லை. டச் பண்ணாம அங்கேயும் இந்துத்துவா, RSS, ஆரியம்
இதை தவிர உனக்கு எதுவுமே தெரியாதா? என்ன தினேஷ் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஆரியம், இந்த RSS, பாஜக, மோடி, அமித்ஷா இதை தவிர உனக்கு எதுவுமே தெரியல. இது தெரியாம நீ ஒரு குறிப்பிட்ட பானைக்குள் வாழக்கூடிய மக்களை நீ ஏமாத்திட்டு இருக்க. ஏன்னா அவங்களுக்கு பானைக்கு மேல மிகப்பெரிய உலகம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அது மாதிரியான நாட்களை ஏமாத்திட்டு நீ மீதி எல்லாரையுமே உன்னை எதிர்த்து ஃபேக்சுவலா இந்த எவிடன்ஸை தூக்கி போடும்போது அதை கூட உன்னால பார்க்க முடியாம அவங்கள அவங்க சங்கிகள், அவங்க இந்துத்துவாவுக்கு ஆதரவு தரவங்க, அவங்களுக்கு அறிவு கிடையாது, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை, அவங்களாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, நாம தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீ பேசுறது, உன்னை எதிர்த்து பேசுற எங்களுக்கு அசிங்கம் கிடையாது, உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிறது சமம். ஏன்னா இந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டி ஒருத்தன் பேசும்போது அதை நீ மறுக்கிறதுக்கு தெளிவான ஒரு ஆதாரத்தோட பேசணும். நீ அது மாதிரி எதுவுமே பேசவே இல்லை. அது மாதிரி பேசாம வீடியோ ஃபுல்லா உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்க. ஏன் ஒப்பாரி வச்சுட்டு நான் தான் மிகப்பெரிய அறிவாளின்ற மாதிரி நீ காட்டிக்கிட்ட உன்னுடைய அந்த பானைக்குள் வாழக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட. அவங்களும் வழக்கம் போல எங்க அண்ணன் பாத்தியா ஜெயிச்சுட்டாரு, அவர்கிட்ட எல்லாம் வர முடியாது, வந்தா அவர் உங்களை புரட்டி போட்டு அடிப்பாருன்னு வேற உருண்டுட்டு இருக்காங்க. உங்க அண்ணனை, அதாவது இந்த தினேஷ்குமார் அண்ணனை 10க்கும் மேற்பட்ட வீடியோல புரட்டி போட்டு அடிச்சிருக்கேன். ஒரே ஒரு வீடியோக்காவது அவரால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஒரு வீடியோவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஏன் இத்தனை நாளா அவருக்கு டிபேட் பண்ணணும்னு ஒரு ஆர்வமே இல்லையா? அது என்ன பாலிடாக்ஸ் பேப்பர் போட்டு பொழந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோக்கு கூட சரியா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. உளறிட்டு தான் தன்னுடைய ஆதங்கத்தை, ஆட்சாமையை வெளிப்படுத்திட்டு நான் தவறு பண்ணன்றதை ஒத்துக்க முடியாத ஒருத்தன் டிபேட்டுக்கு வான்னு கூப்பிடுறதெல்லாம் ஆக பெரும் நகைச்சுவை. நம்ம முருகனை அதாவது பழனி மலையில இருக்க முருகனை ஆண்டியா மாத்திட்டாங்க. இது எந்த மிஷினரிடா பண்ணா? இதை பண்ணது ஆரியர்கள் தானே, செடி புல்வெளியில இருந்து வந்தவங்க தானேன்னு எந்தவித ஆதாரமும் இல்லாம எந்தவித தரவுகளும் இல்லாம உருட்டிட்டு இருக்கிறது தான் இந்த பாரியுடைய வேலையா போச்சு. ஆக்சுவலி இதுல உண்மைத்தன்மை என்னன்னா, இந்த ஆண்டி என்ற சொல்லுடைய பொருளை நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்ல இந்த சொல்லுடைய பொருள் என்னன்னா, ஆள்பவன், ஆண்டு கொண்டிருப்பவன், உலகையே ஆளும் பரம்பொருள். இதுதான் அதனுடைய பொருளா இருந்துச்சு. எப்ப நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டி என்ற சொல்லுக்கு ஏதும் இல்லாதவன், பிச்சைக்காரன் என்ற பொருளே கிடையாது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆண்டி என்ற சொல்லுக்கு இது மாதிரியான பொருள் உருவாகுது. அதாவது பிச்சைக்காரன், எதுவுமே இல்லாம திரியிறவன்ற இந்த பொருள் உருவாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டி என்ற சொல்லுக்கான பொருள் ஆள்பவன், ஆண்டு கொண்டிருப்பவன், உலகை ஆளும் பரம்பொருள். இதை குறிக்கிறது தான் அந்த ஆண்டி என்ற சொல்லுக்கான பொருள். இதுக்கடுத்து அந்த பழனியில இருந்த பண்டாரங்கள், இந்த பண்டாரங்கள் அங்கேயே இருந்து அதே மாதிரியான ஆண்டி நிலையை, துறவர நிலையை அடைந்து அவங்க அங்கிருக்க அவங்களுடைய முருகனுக்கு பணியாற்றுவதையே வேலையா வச்சிருந்ததால அவங்களும் அங்க ஆண்டியின் பண்டாரங்கள்னு சேர்த்து அவங்க அங்க மிகப்பெரிய அளவுல மதிப்பிற்குரிய ஆட்களா பார்க்கப்பட்டாங்க. அவங்கள அங்கிருந்து துரத்துனது இவங்க தான், வடுக அரசர்கள் தான். எல்லாரும் பழனி கோயில்ல இருக்கிற முருகனை பார்த்துட்டு அவர் கையில வச்சிருக்கிறது பிச்சை பாத்திரம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு விளக்கத்தை தான் இங்க இருக்க இந்த திராவிட கும்பல் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா அது சுத்த போய், அதுல எந்த வித உண்மையும் கிடையாது. அவர் கையில வச்சிருக்கிறது ஞான தண்டம். அந்த ஞான தண்டத்தை அவர் கையில வச்சுட்டு துறவர நிலையில் இருக்கிறதால, எந்தவித பற்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறதால தான் அவருக்கு தண்டாயுத பாணின்ற பெயரையே கொடுத்துருக்காங்க. இங்க இந்த பெயரையுமே ஆரியர்கள் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அது முற்றிலும் தவறு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மதுரை நாயக்கர்கள்லயே மதுரை நாயக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பழனி கோவில அவ்வளவு ஆர்வமா தீவிரமா இவங்க பராமரிச்சுட்டு வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய முருகன் இவங்களுக்கு மிக முக்கியமான கடவுளா அவங்க வழிபட்டாங்க. அதுலயும் மிக முக்கியமா அலங்கார பிரியன், அபிஷேக பிரியன்னு இவருக்கு 2 புது முறை இந்த அலங்காரத்தையும் அபிஷேகத்தையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க, பிரபலப்படுத்துறாங்க இவங்களுடைய காலத்துலதான். இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் இங்க 3/4 பேர் தமிழர்களை அடக்கி ஒடுக்குனாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலேயே அந்த இனத்தை சேர்ந்த எல்லாருமே நம்மள இந்த மாதிரி தான் பண்ணாங்கன்னு சொல்றது தவறு. ஏன்னா வரலாற்றில் அந்த இனத்தை சேர்ந்த சில மன்னர்கள் நம்மளுடைய கோவில்களை மீட்டு கொடுத்துருக்காங்க, நமக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை நாம மறுக்கவே கூடாது. இப்படி நாம பேசணும்னா, அதாவது இந்த உதவிகள் எல்லாத்தையுமே நாம மறுத்து வரலாற்றில் நடக்காத மாதிரி திரித்து பேசணும்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். அதனாலேயே அவங்க பண்ணது இதுதான், நாம உண்மையை பேசுறதுல தப்பே கிடையாது. இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, இந்த வைதிக மரபு தான், இந்த ஆரியர்கள் தான் இங்க இருந்த தமிழர்களுடைய வழிபாட்டையே நாசப்படுத்திட்டாங்கன்னு.
நிறைய பேர் வரலாற்று ரீதியாகவும் எழுதுறேன்னு இந்த மாதிரி தான் எழுதி வச்சிருப்பாங்க. முக்கியமான விஷயத்த விட்டுருப்பாங்க, இல்லை வேணும்னே அதை வந்து ஆட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமணம் மற்றும் பௌத்தம். அந்த காலத்துல, அதாவது ராஜராஜன் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் அங்க பெரிய அளவுல மரியாதை இருந்தது. எங்க? நம்முடைய தென்னகத்துல. அப்படி இருக்கும்போது சமணத்துடைய, அதாவது சமணம் பிளஸ் பௌத்தத்துடைய இந்த கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்தல், ஆடையை துரத்தல், கையில் தடி அல்லது பிச்சை பாத்திரம் ஏந்துதல், பற்றற்ற நிலையில் இருத்தல். இந்த 4மே எதுலன்னா இந்த சமணம் பிளஸ் பௌத்தத்துல வரும். இதனால இந்த சமணத்துடைய பௌத்தத்துடைய ஆதிக்கத்தை அங்க குறைச்சிட்டு சைவத்துடைய ஆதிக்கத்தை நம்முடைய மக்கள் மனசுல திணிச்சு நம்முடைய மக்களை இது ரெண்டுத்திலிருந்து விடுவிச்சு நம்முடைய சைவ மதத்துக்கு கொண்டு வரணும்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? தெளிவா சமணர்கள் அருகன் என்ற, அதாவது தீர்த்தங்காரர்களை வந்து அருகன் நிலையில் தான் பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நின்றுக்கிட்டே தலையில முடி இல்லாம வெறும் கோவணம் இல்லை ஆடை இல்லாம நின்ன நிலையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ணுவாங்க. இதே அம்சம் தான் நம்முடைய பழனி முருகனுக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த பௌத்தர்களை பார்த்தீங்கன்னா கையில் இந்த தடி ஏந்துதல், பாத்திரம் அல்லது ஏதாவது ஒன்று வச்சுப்பாங்க. ஏன்னா இவங்க இந்த துறவர நிலையை காட்ட இந்த 2 அம்சமும், இந்த 2 மதத்தில் இருந்த அம்சத்தையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் விஜயநகரம் நாயக்கர் காலம்னா வரத்துக்கு முன்னாடியே இங்க இந்த பழனி கோயில்ல நம்முடைய முருகனை இப்படி இந்த 2 மதத்துடைய கொள்கையையும் மையப்படுத்தியே அவரை வச்சு வழிபட்டிருக்காங்க. ஆனா அவங்க அவரை வந்து என்னவா நினைச்சிருக்காங்க, இந்த துறவு, பற்றற்ற நிலை, இது எல்லாத்தையுமே தாண்டி ஆண்டவன் ஆண்டு கொண்டிருப்பவன்ற பொருள்ல தான் அவங்க வழிபட்டிருக்காங்க. இதுக்கடுத்து வந்த இந்த விஜயநகர அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா மதுரை நாயக்கர்கள் மாதிரி அவங்க கிடையாது. மதுரை நாயக்கர்களுக்கு பழனி முருகன்னா அவ்வளவு பிரியும். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க புது இந்த அலங்கார முறையை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா விஜயநகர பேரரசு இவங்க இந்த கடவுளை பார்த்தாலே இவங்களுக்கு போரில் தோல்வி ஏற்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்து சண்டை போட்டுட்டு தான் இங்க உள்ளே வந்தாங்க. அதனாலேயே இந்த பழனி கோவிலை அவங்க என்னவா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகனை பிச்சைக்காரனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏதும் இல்லாதவனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவரை நாம பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த அப்பா கிட்ட இருந்து கோச்சிட்டு வந்தான்ற கதையும் இவங்களுடைய காலத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இங்க பழனி முருகனுக்கான இந்த விளக்கத்துக்கான பின்னணியாக இருந்து வருது. இதுக்கப்புறம் தான் நம்முடைய மக்கள் மனசுலேயே இந்த பழனி ஆண்டவன் என்பவன் இது மாதிரி ஏதும் இல்லாதவன் அப்படின்ற எண்ணம் தோணுச்சு. ஆனா மதுரை நாயக்கர்கள் அவரை எப்படி வழிபட்டிருக்காங்கன்ற வரலாறே இருக்கு. சோ இதுல ஆரியர்கள் யாருமே ஸ்டெபினி புல்வெளியில் வந்து எதையுமே திணிக்கல. இங்க இதுதான் நடந்திருக்கு, இதுதான் வரலாறவே இருக்கு. ஆனா இங்க இது மாதிரியான உண்மை வரலாற பேசக்கூடிய ஒருத்தனுமே கிடையாது. ஆரியர்கள் இந்த மாதிரி திணிச்சிட்டாங்கன்னு சொன்னா அதை கேட்டு விசிலடிச்சாங்க குஞ்சுகள் மாதிரி கை தட்ட 1000 பேர் இருக்காங்க. அடுத்து ஆசிவக உருட்டு. இவனுங்கெல்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியல. ஆசிவகம் எங்க தோன்றுச்சு? ஆசிவகத்துக்கும் தமிழர்களுக்கும் எல்லளவும் சம்பந்தமே கிடையாது மக்களே. ஆசிவகத்தை பத்தி நம்ம சங்க இலக்கியத்தில் எந்த ஒரு இடத்திலேயுமே இருக்காது, 2 இடத்தை தவிர. ஆசிவகத்துக்கும் நமக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. நம்முடைய மதம், நம்முடைய வாழ்வியல் இந்த தினேஷ் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஆசிவகத்துக்கும் நமக்கும் இங்க இருக்க பூமிக்கும் இந்த புளூட்டோ கிரகத்துக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு தூரம், அதை விடவும் தூரம். ஏன்னா ஆசிவகத்துக்கும் நமக்கும் தொடர்பே கிடையவே கிடையாது. ஆசிவகம் இந்த சமணம் பிளஸ் பௌத்தத்துடைய ஒரு கிளை பிரிவு. ஆசிவகத்தை பத்தி தனி டாபிக்ல இதை நாம தூக்கி குப்பையில போடுவோம் கண்டிப்பா. ஏன்னா இஷ்டத்துக்கு இவங்க வந்து இங்க சமணம் பிளஸ் பௌத்தத்துடைய தாக்கத்தையும் அது பண்ண கொடூரங்களையும் இங்க அப்படியே மறைக்கிற வேலையை பார்க்கறதுக்காகவே இங்க வடநாட்டில் தோன்றிய இந்த ஆசிவக மதத்தை இவங்க இங்க தமிழர்களுடைய மெய்யல்னு இந்த தினேஷ் பேசுறதெல்லாம் இவனுக்கு துளியும் வரலாறு தெரியலன்றதை தெளிவா காட்டுது மக்களே. சங்க இலக்கியத்தில் இல்லாத விஷயத்தை இவன் பேசிட்டு ஆரியர்களுடைய திணிப்புன்னு சொல்றதெல்லாம் எனக்கு சத்தியமா புரியல. இதையும் கேட்டுட்டு தேடி பார்க்கிற அறிவில்லாத அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவரை எதிர்த்து பேசுறவங்களை வந்து சங்கிகள்னு முத்திர குத்துறதெல்லாம் இவங்களுடைய முட்டாள்தனத்தை மட்டுமே தான் காட்டுது. ஏன்னா ஆசிவகம் என்ற சொல் நம்முடைய சங்க இலக்கியத்தில் கிடையவே கிடையாது. பிற்காலத்தில் காப்பியங்களான 2 காப்பியத்துல மட்டும்தான் இந்த ஆசிவகம் பற்றிய
இந்த விளக்கமே வருது. அதுலயும் அது தமிழர்களுடைய மதம்னு எங்கேயுமே விளக்கி சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழருடைய மெய்யியல் ஆசிவகம் தான், வெள்ளை யானையை வச்சுட்டு இருந்தோம், 5 கலரை வச்சுட்டு இருந்தோம், அப்படி இப்படின்னு பல புத்தகங்கள் எழுதுறது என்ன, பல வேலைகளை பண்றது என்ன, இங்க இந்த போங்கு போகன் மாதிரியான பெருவெடிப்பு போகன்கள்லாம் ஆசிவக வரலாறுன்னு உட்கார்ந்து உருட்டுறது என்ன? ஆசிவகத்துக்கும் நமக்கும் துளியும் தொடர்பே கிடையாது. தனி வீடியோல உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கி சொல்றேன். இந்த சாலமன் கான் சொல்றது அப்பட்டமான பொய், வரலாறு எதுவுமே தெரியாம எப்பவுமே உருட்டுற பொய். ஆக்சுவலி மக்களை வீடியோ ரொம்ப லெங்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சாதிய கட்டமைப்பு நம்ம தமிழகத்துக்குள் பிற்படுத்தப்பட்ட மக்களை அவங்கள கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சவன் எவன்டா? எந்த போப்பாண்டவன்டா இதை பண்ணா? எந்த முகமதுரா இதை பண்ணான்னு சார் ரொம்ப பொங்கியிருப்பாரு. ரியாலிட்டி என்னன்னா இதுக்கும் முகமதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது நடந்த காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனும் நம்ம பாண்டிய மன்னர்களும், அதாவது நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி ஒரு சேர முடியுது. அதுக்கப்புறம் வந்த விஜயநகர மன்னர்கள் காலத்தில் என்ன ஆகுதுன்னா மனு தர்மத்தின்படி இங்க அந்த ஆட்சி முறை சட்டமாக்கப்படுதுன்னு, சட்டமாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த மக்கள் கோவிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு இங்க ராயல் டிக்ரீஸ் மூலமா என்ன பண்றாங்கன்னா வெளியிடுறாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த தினேஷுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்பவும் எடுத்தோம் கவுத்தோன்னு ஆரியர்கள் இதை பண்ணிட்டாங்க. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் யாரு, வடக்குல இருந்து வந்த ஆரியர்கள் தான் இதை பண்ணிட்டாங்க, இதை வேற யாரும் பண்ணல, மோடி பாஜக RSS தான் இதுக்கு காரணம்னு இப்ப வரைக்குமே எந்தவித ஆதாரமும் இல்லாம உருட்டுறது தான் இவருடைய வேலை. ஆனா இந்த மனு தர்மத்தின்படி இதை சட்டமாகவே அரச கட்டளையாகவே பிறப்பித்தது இந்த விஜயநகர அரசு. சரி, இந்த ஆங்கிலேயர்கள் சார் சொன்னார் இல்லையா, இந்த ஆங்கிலேயர்கள் தான் இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்றீங்களே, மிஷினரி எந்த மிஷினரிடா பண்ணா, எந்த போப்டா பண்ணான்னு சொல்றான் இல்லையா? அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இந்த நாயக்க மன்னர்கள் பாளைய பிரிவு மூலமா பிரிச்சு வச்சு என்னென்னலாம் சட்டம் போட்டுட்டு இருந்தாங்களோ, என்னென்னலாம் சட்டத்தை அவங்க வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்களும் சட்டப்பூர்வமாக அதுதான் சட்டம்னு இவங்க மாத்தினாங்க. இதை மாத்துறது யாரு? இஸ்லாமியனா? இல்லையே. இதை மாத்துறது மிஷினரி, இதை மாத்துறது வெள்ளையன், இதை மாத்துறது கிறிஸ்தவன். இப்போ மூஞ்சி எங்கடா வச்சுப்ப? இது சம்பந்தமா தெளிவா தனி வீடியோல போடுறேன். ஏன்னா இது ரொம்ப லென்த்தா போகும், அதனால ஒரே வீடியோல எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண வேணாம்னு இதை நான் தனி வீடியோவா போடுறேன். ஆசீவகம் பிளஸ் இது தனித்தனியா பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இந்த பாரி பேசுறது எல்லாமே அப்பட்டமான பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இவன் பேசுற அத்தனை விஷயமுமே உருட்டா இருக்கு, எந்தவித ஆதாரமும் இல்லாத கிறுக்குத்தனமா இருக்கு. அப்படி இருக்கும்போது தயவு செய்து விக்கி பிரதர், நீங்க இவங்கிட்டலாம் நீங்க டிபேட் வச்சுக்கிறதே கேவலம். நீங்க அதை பண்ணாதீங்க, மற்றவங்க ஆசைப்படுறாங்கன்னு நீங்க அதை பண்ணாதீங்க. ஏன்னா நாம இது வரைக்கும் போட்ட வீடியோக்கே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத ஒருத்தனால எமோஷன் இல்லாம தர்க்க ரீதியா கரெக்டான வேலிடான பாயிண்ட்ஸ் வைக்க முடியாத ஒருத்தனால டிபேட்லாம் பேச முடியாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பிரச்சனை இல்லை. சாலமன் கான், தினேஷ்குமார், நாம ஆஸ்ட்ரிக்ஸ் பத்தி பேசலாம், மாயன்ஸ் பத்தி பேசலாம், ஆரியன்ஸ் பத்தி பேசலாம், மிஷினரி கூட்டத்தை பத்தி பேசலாம், இங்க வர்ணாசிரமத்தை பத்தி பேசலாம், இங்க ஆரியர்கள் வருகை எப்படி வந்துச்சு, ஆரியம் எங்க தோன்றுச்சு, ஆரியம்னா என்ன, ஏன் இந்த ஐரோப்பியர்கள் குறிப்பா இந்த வெள்ளையர்கள் ஆரியன் என்ற கோட்பாட்டை இங்க உருவாக்குனானுங்க, நம்ம தமிழர்கள் சொன்ன ஆரியர்கள் யாரு, வட ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் யாரு, இது மாதிரி நாம இன்னும் முக்கியமான விஷயம் கொமைனி, அலி கொமைனியை பத்தியும் நாம பேசலாம். இது மாதிரி நிறைய விஷயத்த நாம தாராளமா பேசலாம், டிபேட்டுக்கு நீங்க வரதா இருந்தா. Until we meet again.